ஏன் நாம தேவனை இப்படியாய் துதித்து ஆராதிக்கிறோம்? ஏன்னா சேற்றிலிருந்து தூக்கினார். பாவத்தின் சேற்றில் நாம் கடந்தோம், பாவிகளாய் இருந்தோம், சாபத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் இருந்தோம். ஆனால் அந்த பாவ சாப சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டார்கள். கண்மலையே நமக்கு இயேசு தான். அவருக்குள்ளாக இருக்கிறோம். உன்னதங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் அப்படியே தூக்கிடுவார், வான அளவுக்கு ஆக்சுவலாக தூக்கிடுவார். இயேசு திரும்ப வரும்போது நாம் மேகத்தில் அவர்களோட அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றெல்லாம் வேதம் போதிக்குது. இதெல்லாம் சும்மா கிடையாது. சேற்றிலிருந்து தூக்குனவர் மேலே வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் விட மாட்டார் நம்மளை. இப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறதுனால தான் அவரை இப்படி துதிக்கிறோம். அவர் இல்லாமல் நாம் என்ன செஞ்சுருப்போம்? அவர் இயேசு மட்டும் இல்லைன்னா நம்ம நரகத்தில் தான் போயிருப்போம். அதுக்கு போகிற வழியெல்லாம் நரகமாக இருக்கும், போய் கடைசியில் நரகம் தான் சேரணும். ஆனால் இயேசு நம்மளை சேற்றிலிருந்து தூக்கிட்டதுனால இப்போ பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். போகிற வழியெல்லாம் பரலோகம் மாதிரியும் இருக்குது. போய் சேரும்போது இதை விட பெரிய ஒரு அருமையான ஒரு பரலோகத்தில் போய் சேர போகிறோம்.